வாங்க. நான் என்னை பற்றி இன்னைக்கு ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். துணி மடிக்கணும், கொஞ்சம் நேற்று துவைச்சி போட்டதே மடிச்சுட்டே உங்களுக்கு சொல்கிறேன். நான் என் ஃபேஸ் எல்லாம் ஏன் இப்படி இருக்குது, நான் ஏன் ஆள் டல்லாக இருக்கேன், என் முகத்தை காட்டி நான் வீடியோ போடுறதுக்கு கூச்சப்படுறேன் அப்படின்னா 2022 ஆமாம் 2024 சாரி 24 வந்து வீட்டுக்கு வந்து தை அமாவாசைக்கு வந்து நான் கோயிலில் தை அமாவாசைக்கு வந்து எங்கள் குலதெய்வம் கும்பிட்றதுக்காக நான் வந்து அன்னைக்கு போகலை. அடுத்த நாள் பாட்டமின்னு சொல்லுவாங்க, அந்த நாளில் வந்து நாங்கள் போயிட்டு வீட்டுக்கிட்ட போயிட்டு இறங்கும்போது பஸ்ஸில் இருந்து ஸ்டெப்பு இறங்கும்போது கால் ஸ்லிப்பாகி கீழே விழுந்துட்டேன். எந்திரிச்சிட்டேன், உடனே அந்த வேகத்தில் எந்திரிச்சிட்டேன். அவர் எங்கள் வீட்டிலே தூக்கி விட்டுட்டாரு. அங்கே இருந்தவங்களும் பஸ் ஸ்டாப்பில் இருந்தவங்களும் தூக்கி விட்டு சரியாயிடுச்சின்னு சொல்லி ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்னத்த சொல்கிறது, வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அன்றைக்கெல்லாம் நொண்டி அடிச்சுட்டே இருந்தேன். நான் இங்கேருந்து போகும்போது சனிக்கிழமை, அடுத்த நாள் காலையில் ஞாயிற்றுக்கிழமை குலதெய்வத்து கோயிலுக்கு போயிட்டு திங்கக்கிழமை எங்களுக்கு வந்து 7 மணிக்கு ட்ரெயின் தருமபுரியில். அது கிளம்பணுங்கிறதுக்காக நாங்கள் 5 மணிக்கு 5:30 எந்திரிச்சாதான் நாங்கள் கிளம்பி வர முடியும். நான் படுத்துகிட்டே இருக்கிறேன். இவர் எங்கள் வீட்டில் போய் சமையல் ரூமில் காஃபி வச்சிட்ருக்கிறாரு. அவர் ஹாலில் படுத்துட்டு இருந்தார், நான் பெட்ரூமில் படுத்துட்டு இருந்தேன். இந்த கம்பளி இருக்குது பார்த்தீங்களா, பெருசாக அந்த இந்திக்காரங்கெல்லாம் விற்பாங்க பெரிய கம்பளி, அதை ரெண்டாக விரித்து விட்டுட்டு அவர் அங்கே படுத்துட்டு இருந்தார். அதெல்லாம் நான் பெட்டில் படுத்துட்டு இருந்தேன். நான் ப்ரஷ் எடுக்கிறதுக்காக நான் அங்கே போனவோ அது மேலே காலை வச்சு என்னை அப்படியே வழுக்கி விட்டு மறுபடியும் அதே கால் ரைட் ஹேண்ட் கால் வந்து இப்படி திரும்பிடுச்சு, இப்படி கோணையாக அப்படி திரும்பிடுச்சு. மாமா மாமா மாமான்னு கத்துறேன். அவர் வந்து அந்த காலை நேராக நீட்டி வச்சு அந்த முட்டி மேலே ஒரு அழுத்தத்தை கொடுத்து அமுத்தினார் பாருங்க. டப்புன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு, அவ்வளோதான். என்னால் சுத்தமாகவே நடக்க முடியல, எந்திரிச்சு நிற்கவும் முடியல. கால் வந்து புஷ்ஷுன்னு வீங்கி போச்சு. ஆனால் அதோடையே வந்து நம்ம அங்கே இருக்க முடியாது. நம்ம திருப்பூரில் இங்கே இருக்கிறோம் கூடி, பையன் இங்கே விட்டுட்டு போயிட்டோம். சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி வந்து இங்கே வந்து நாங்கள் வந்து வித்யாலயா ஏரியா பழைய பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட திருப்பூரில் ஏஆர்எஸ்ன்னு சொல்லி ஒரு எலும்பு முறிவு ஹாஸ்பிட்டல் இருக்குது. கொஞ்சம் பெரிய ஹாஸ்பிட்டலில் சர்ஜரிலாம் பண்ணுவாங்க. அங்கே போனால் அவங்க எக்ஸ்ரே எடுத்தாங்க, மாத்திரை கொடுத்தாங்க, ஒரு 15 நாளைக்கு கொடுத்தாங்க. எனக்கு அது சரியாகலை. அது மாத்திரை வந்து ஹெவி டோஸு, சாப்பிட்டா வந்து அலர்ஜி ஆயிடுது, வீங்கிடுது, யூரின் போக மாட்டேங்குது. அதனால் அவர்கிட்ட போய் சொன்னேன். அந்த காலுக்கு வந்து ஜவ்வு கிழிஞ்சு போச்சு, அதுக்கு ஒரு உரம் தரேன்னு சொல்லி உரம் கொடுத்தாங்க, எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தாங்க. அது செஞ்சாலும் எனக்கு வலியே குறைய மாட்டேங்கிடுச்சுங்க. அப்புறம் வந்து குப்சாமியாட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம். எனக்கு அங்கே தான் பார்த்துட்ருக்குறோம். ஏற்கனவே அங்கே ஒரு சர்ஜரி பண்ணியிருக்கு. அதனால் சரி நம்ம அங்கேயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் குப்சாமியாட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம். அங்கே போய் பார்த்துட்டு அவர் என்ன பண்ணார், அவர் ஒரு பெல்ட்டு கொடுத்தாரு. இவங்க கொடுத்தது வேண்டான்னு சொல்லிட்டு அவர் ஒன்று கொடுத்தாரு. அதை வாங்கிட்டு வந்து போட்டால் நல்லா ஸ்டிப்பாக இருக்குது. அது காலை இப்படி நீட்டியே வச்சுருக்கணும். அதிலேயே 2 நாள் நின்று கிச்சனில் செஞ்சு பார்த்தேங்க. புதன்கிழமை காலையில் சமையல் ரூமில் நின்று சமைச்சதோட சரி, அதுக்கப்புறம் வந்து படுத்தா என்னால் அந்த ஒரு கால் வரவே இல்லை. என்னால் வரல, ஒன்றுமே பண்ண முடியல. அப்புறம் என்ன பண்ணேன், வெள்ளிக்கிழமை போய் இது வேறு மாதிரி எதுனா இருக்குமான்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு மூட நம்பிக்கை இருக்கும்ல, அதனால் நாங்கள் போயிட்டு கோயிலில் போய் சாமி கேட்டோம். வாக்கு கேட்டதுக்கு அது என்ன சொல்லுச்சுன்னா, உனக்கு ரத்த கட்டு கட்டியிருக்கு, வேற எந்த பிரச்சனையும் உனக்கு கிடையாது, அதனால் நீ ஹாஸ்பிட்டலுக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் நரம்பு மிஸ்டேக் ஆகிடுச்சு, நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அப்படின்னு சொல்லிச்சு. கரெக்டாக சொல்லிச்சிங்க. ஆனால் அந்த சாமி நம்ம போய் சொல்லக்கூடாது. அப்புறம் வெள்ளிக்கிழமை கேட்டு வரேன், எனக்கு சுத்தமாக அந்த கால் வரல, எந்திரிச்சு நிற்க முடியல. இது வரைக்கும் நடந்துட்டு இருந்தேன், என்னால் நடக்கவே முடியல. கார்லேயே வந்து இங்கேருந்து உள்ளேருந்து ஒரு 60 அடி நீளத்துக்கு எனக்கு ரோடு கூட்டிகிட்டு போகணும். எனக்கு கால் வந்து இழுத்துட்டு தான் போகிறாங்க. 2 பேரால் தூக்க முடியல, என்னை கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும், தூக்க முடியல. இழுத்துட்டே போய் எப்படியே காருக்குள்ளே ஓட்டாங்க. நாங்கள் போனதும் தள்ளு வண்டிதான் போனதும் அவங்க அதை பார்த்துட்டு உடனே எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தாங்க, சிடி ஸ்கேன் எடுத்தாங்க. எல்லாம் எடுத்து பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து ரத்தக்கட்டு பெருசாக இருக்குது, சர்ஜரி பண்ணணும் முதுகில் அப்படின்னு சொன்னாங்க. நான் முதுகுலலாம் சர்ஜரி பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் ஒரு 4 இன்ஜெக்ஷன் போடுறேன். அந்த இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு 2 இன்ஜெக்ஷனுக்குள்ளேயே நீ ஸ்டெப் எடுத்து வச்சு நடந்தீங்கன்னா அந்த இன்ஜெக்ஷன் கண்டினியூ பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் இதுதான் போடணும், சர்ஜரி தான் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. அது 2வதுலேயே வந்து நான் நடக்க ஆரம்பிச்சிட்டேங்க, வாக்கர் பிடிச்சி 2 இன்ஜெக்ஷன்லேயே.
அவர் என்ன பண்ணாருன்னா யூரின் டியூப் போட்டார். நான் சும்மா நடக்கக்கூடாதுன்னு. அது 20 நாள் 23 நாள் அந்த யூரின் டியூப் வந்து கழட்ட வேண்டாம் அப்படின்ட்டாரு. மாற்றவெல்லாம் வேண்டாம், அது நல்ல இதுதான் பிராண்டட் தான் ஏதோ போட்டிருக்கேன், அதனால் அது வேண்டாம், அது ஒன்றும் இன்ஃபெக்ஷன் ஆகாதுன்ட்டார். கரெக்டாக அந்த 23 நாள் ஆனதும் 24ஆவது நாள் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன். டாக்டரு வேற ஒரு டாக்டர் என்னை பார்த்ததுமே அவர் சொல்லிட்டாரு, இவ்வளோ இது டியூப் வந்து இவ்வளோ இதாக இருக்குது, இது வந்து நீங்கள் மாற்றணும் டியூப் அப்படின்னு சொன்னதை நான் போய் சார்கிட்ட எலும்புமுறிவு டாக்டர்கிட்ட பார்க்குறேன். அவரும் சொல்கிறாரு மாற்றிக்கலான்னு சொல்லி எழுதி கொடுத்தாரு. அந்த நர்ஸு என்ன பண்ணுச்சுன்னா உள்ளே இருக்கிற டியூபே எடுக்காமல் அந்த பையன் மட்டும் மாற்றி விட்டுருச்சு. நான் அப்பயே அதை அவங்ககிட்ட கேட்குறேன், அந்த சிஸ்டர்கிட்ட, ஏன் அவர் மாற்ற தானே சொன்னார், ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னதுக்கு, இல்லை அவர் அந்த டியூப் பையன் மட்டும்தான் மாற்ற சொன்னார், உரையை மட்டும்தான் டியூப் மாற்ற சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அவங்க எழுதி கொடுத்துருப்பாங்க போல இருக்குதுன்னு நினச்சிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேங்க. வீட்டுக்கு வந்து 2ஆவது நாள் அன்னைக்கு நைட்டே பிடிச்ச காய்ச்சல் தான். 104 103 கம்மி கீழே காய்ச்சல் குறையவே இல்லை, குளிருங்க. இந்த காலு 2 எனக்கு அப்படியே அது என்ன பண்ணுதுன்னே என்னால் சொல்ல முடியல. அடுத்த நாள் நாளையில் கூட்டிகிட்டு போனால் பெட் ஐசியூவில் போட்டாங்க. ஹார்ட் பீட் கம்மியாயிடுச்சு, ஆக்சிஜன் கம்மியாயிடுச்சுன்னு சொல்லி ஐசியூவில் போட்டாங்க. அது என்ன பண்ணுச்சுன்னா அப்புறம் ரத்த டெஸ்ட் எடுத்தா பிளட்டில் ஒரு கிருமி, யூரினில் ஒரு கிருமி. பிளட்டில் இருக்கிற ட்ரீட்மெண்ட் கொடுத்தா யூரினில் இருக்கிற கிருமிக்கு செட் ஆக மாட்டேன். 2 வைரஸும் வேறு வேறு. அதுக்கு கொடுத்தா இதுக்கு செட் ஆக மாட்டேங்குது. ஒன்றுமே என்னால் பண்ண முடியலைங்க. 5 நாளைக்கு 6 நாளைக்கு ஐசியூவில் வச்சுருந்தா ஒரு ஐசியூக்கு வந்து 40,000 45,000 ஒரு நாளைக்கு. ஒன்றுமே பண்ண முடியல. போகும்போதெல்லாம் ஒரு 10 நாளைக்கு ஐசியூவில் 2 நாளைக்கு 3 நாளைக்கு வச்சுருந்துட்டு பெட்டில் நார்மல் வார்டு கொண்டு வருவாங்க. நார்மல் வார்டுலேருந்து வீட்டுக்கு வரக்கு 10 நாள் 12 நாள் ஆகும். போகும்போதெல்லாம் 2 லட்சம் 2 லட்சம் கட்டிட்டு தான் வீட்டுக்கு வருவோம். 10 நாளைக்கு தான் நல்லா இருப்பேன், மறுபடியும் காய்ச்சல் வரும், மறுபடியும் போவேன். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹெவியான டோஸு, ஹெவியான மாத்திரை, ஒரு நாளைக்கு 4 ஒரு இன்ஜெக்ஷன் வந்து 8,000 ரூபா. அந்த மருந்து வந்து குளுக்கோஸ்குள்ளே ஏற்றி கலந்து தான் 2 மணி நேரம் 3 மணி நேரம் இறங்கும், கொஞ்சம் கொஞ்சமாக. ஒரு நாளைக்கு 4 ஏற்றணும். எங்களால் பெட்டில் வச்சுருக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து நீங்கள் வீட்லேயே போய் நர்ஸ் போட்டே நீங்கள் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களை வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து நாங்கள் வீட்டுக்கே இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற நர்ஸு, அவங்க வந்து காலையில் 7 மணிக்கு, மதியம் நைட்டு 10 மணிக்கு வந்து போட்டு விட்டு போயிடுவாங்க. இடையில வந்து எங்கள் பையன் பார்த்துக்குவான். ஆனால் அது போடுறது மட்டும்தான் அவங்களது, எடுக்கிறதெல்லாம் என் பையன். ஒரு நாளைக்கு அவங்களுக்கு 500 ரூபா கொடுத்துருவணும். நைட் 2 மணி வரைக்கும் 1 மணி வரைக்கும் எங்கள் பையன் முடிச்சிருந்து என்னை செய்வான். செஞ்சு எப்படியோ கொஞ்சம் காப்பாற்றிட்டேன். அது என்ன பண்ணுச்சிங்களா, அது ஏதோ மருந்தெல்லாம் செட் ஆகாமல் என் முகம் இவ்வளோ பெருசு இருந்ததுங்க. எல்லாரும் நான் பொழைக்க மாட்டேன்னே சொல்லிட்டாங்க. அது லாஸ்ட்டு முறை நான் பெட்டில் போய் இருக்கும்போது டாக்டர் வந்து எங்கள் மாமாவை கூப்பிட்டு சொல்லிட்டார். வீட்டில் எனக்கு என் கூட அப்பா அம்மா கிடையாது, எனக்கு தம்பி மட்டும்தான். அவனை கூப்பிட்டு சொல்லிட்டாரு, இது மாதிரி டாக்டர் சொல்லிட்டாங்கடா, நீ வந்து பார்த்துட்டு போயிடுன்னு சொன்னதும் அவன் ஒசூரில் இருந்துட்டு வந்து என்னை கோயம்புத்தூரில் பார்த்துட்டு எல்லாரும் அழுகுறாங்க. எங்கள் மாமா அந்த பெட்டு மேலே இப்படி படுத்தவரை எந்திரிக்கவே இல்லை. 4 நாளாக என்கிட்ட உண்மையே சொல்ல மாட்டேங்கிறார். ஆனால் நான் நார்மலாக தான் இருக்கேன். எப்பயும் போல் எனக்கு மருந்து வாக்கில் ஏறிட்டு இருக்குது. காலையில் வந்து ரத்தம் எடுத்துகிட்டே இருக்கிறாங்க, செக்கப்பு போயிட்டே இருக்குது டெஸ்ட்டுக்கு. எனக்கு என்ன எதுன்னு தெரியாது. ஆனால் என்னால் சாப்பிட முடியாது, அதுக்கு தகுந்த இது ஏற்றிட்டு இருக்கிறாங்க. சும்மா தண்ணி ஆகாரமாக குடிச்சிட்ருக்கிறேன், ஜூஸும் பூஸ்ட்டுமா குடிச்சிட்ருக்கிறேன். ஒன்றுமே சொல்ல முடியல. டாக்டர் வந்து என்கிட்ட ஒரு பிரபாகரன் சார்னு ஒருத்தர் இருப்பார், சூப்பராக பேசுவார். அவர் ஹார்ட் டாக்டர். அவர் என் முகத்தை பார்த்தே பேச மாட்டேங்கிறார். நான் அப்பயும் இவர்கிட்ட சொல்கிறேன், ஏன் மாமா அவர் வந்ததை என்னங்கிட்ட அப்படி பேசுவார், ஏன் அவர் பேச மாட்டேங்கிறாருன்னா, அவர் இதை சொல்லிட்டோம் எனக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறாரா, இல்லை என் முகத்தை பார்த்து அவரால் சொல்கிறதுக்கு தைரியம் இல்லையாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. அப்புறமா கடவுள் புண்ணியத்தில் வீட்டுக்கு கொண்டு போய் வச்சு நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. இங்கே வந்து என் பையன் எனக்கு அம்மாங்க, இன்னொரு அப்பா எனக்கு அம்மா, என்னை காப்பாற்றி இந்த நிலைமைக்கு என்னை கொண்டு வந்து இப்போ நான் நடக்கிறேன், சமைக்கிறேன். அந்த முகம் வத்த என்ன பண்ணுச்சிங்கன்னா சுருக்கம் விழுந்துருச்சு. மூஞ்சே இந்த பக்கம் கொஞ்சம் இன்னும் அடப்பு இருக்குது, இந்த பக்கம் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். இதெல்லாம் மங்காயிடுச்சு. மாஸ்க் கணக்காக குடிக்காமல் இருந்தால் என்ன பண்ணுங்க, அது பூரா மங்கு விழுந்துருச்சு. அதனால தான் நான் ஆள் வந்து அவ்வளோ ஒரு சோர்வாக இருக்கிறேன். கொஞ்சம் முகத்தை காட்டி பேசுறதுக்கு கூச்சமாக இருக்குது எனக்கு. டீப்பில் இருக்கிறது தான் சித்ரா, நான் மீது நான் சித்ரா இல்லை. ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் ஏஜ்,
அதனால் இப்படி மாற்றமா என்னவோ எனக்கு எதுவும் தெரியாது. என் கதையை சொல்லி உங்களெல்லாம் கஷ்டப்படுத்திட்டுன்னா பரவாயில்ல. உங்கள் வீட்லேயும் ஒரு நடக்கும்ல அக்கா தங்கச்சிங்களுக்கு, அது மாதிரி என்னை நினச்சிக்கோங்க. எனக்கெல்லாம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.